வெல்கம் டு அதியமான் வாரியர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் தமிழுக்கான ஃப்ரீ டெஸ்ட் நம்பர் 2 பார்க்க போகிறோம். தமிழ் பொற்களி சீரியஸில் மொத்தமாக 5000 கொஸ்டின் நம்ம இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடிஞ்ச பிறகு இந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுக்குறேன். வீடியோ பார்க்கும்போதே டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஆன்சர் மார்க் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஃப்ரீ டெஸ்ட்டை ப்ராப்பராக எழுதிட்டு நம்ம என்ன மார்க் வாங்குகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதன் பிறகு ஆன்சர் செக் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் இப்போ தான் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்கான லிங்க் எல்லாமே டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணுவேன். உங்கள் மார்க் என்ன அப்படின்றத கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டார்கெட்டில் 20 டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். 10 டார்கெட் டோட்டலாக 200 டெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக 5000 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி தான் இருக்கும். டார்கெட் 1, 2 இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொண்டு போக போகிறோம். புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே 3 செட்டாக இருக்கும். 8800 கொஸ்டின் இருக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. குரூப் 2, குரூப் 2A அதே போல் குரூப் 4க்கான நியூ வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வேணும் அப்படின்னாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். சரிங்களா? ஸோ முதல் கொஷின்ஸ் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் ஆலந்து என்று சிறப்பிக்கப்படக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர் தருதா இல்லையா அப்படின்றது தெரியும். நான் ஆன்சர் டக்குன்னு சொல்லிடுறேன். கொஷின் ஆன்சர் இது தான் நம்ம பார்க்க போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு நோட் இருக்குது இல்லை பேனா இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஏபிசிடி இல்லை இந்த கொஷின் கரெக்டு தப்பு 1, 2, 3 இந்த மாதிரி போட்டுட்டு எவ்வளோ கொஷினுக்கு நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எவ்வளோ கொஷின் தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சால் கூட போதும். அது திரும்ப நம்ம கம்மி பண்ணிகிட்டே வரலாம். சரிங்களா? அதிகமான வினாக்களுக்கு சரியாக ஆன்சர் பண்ணுற மாதிரி கொண்டு போய்க்கலாம். ஓகே. ஸோ டோட்டலாக நம்ம 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, தமிழ்நாட்டின் ஆலந்து என்று அழைக்கப்படக்கூடிய மாவட்டம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல், மதுரை, கன்னியாகுமரி, நாகர்கோவில். எது சரியான ஆன்சர்? திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஆலந்து என்று அழைக்கப்படக்கூடியது திண்டுக்கல். அடுத்து, ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல் எது? புறஞ்சேரி, குடில், சேரி, நாடு. ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு. சரிங்களா? குட்டநாடு, குடநாடு இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகே. அடுத்து மூன்றாவது கேள்வி, பகைசை நெஞ்சமும் பற்றலு ஒன்றுற இந்த வரி இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகைசை நெஞ்சமும் பற்றலு மென்றுற இந்த வரி இடம்பெறக்கூடிய நூல் திருமந்திரம், தேம்பாவணி, திருவட்பா, திருவாசகம். ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன? தேம்பாவணி. பகைசை நெஞ்சமும் பற்றலு மென்றுற அப்படின்ற வரி தேம்பாவணியில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து, தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது அப்படின்னு சொன்னது யார்? எல்லிசுரை, ஜியு போப், கபில் சுவலபில், கெல்லட். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது கெல்லட். ஓட்ட இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய வண்டி புல்லட். ஞாபகம் வச்சுட்டு தான் சொல்கிறேன். ஓட்ட நமக்கு விருப்பமாக இருக்கும். தமிழ் இலக்கணம் படிக்க விருப்பமாக இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் டி கெல்லட். அடுத்து, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? சாமுவேல் பெப்சிஸு, அதே போல் ஆனந்த ரங்கன், காந்தியடிகள், ராபர்ட் கிளைவ். உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாமுவேல் பெப்சிஸு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ சரியான ஆன்சர். சரியா? ரொம்ப முக்கியமான கேள்வி. அடுத்து, கேள்வி எண் 6. கூற்று, மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். கூற்று 2, இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. கூற்று 3, பௌத்த சமய கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2, 3 சரி, 3ம் தவறு. கூற்று 1, 2 சரி, 3 தவறு, 3ம் சரி. சரியான ஆன்சர் என்ன? மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். சரி. இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. சரி. இது பௌத்த சமய அறக்கருத்துக்களை கூறுகின்றன. சரிங்களா? குண்டும் மணியும். ஸோ இது என்னது? பௌத்த சமயம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மணிமேகலை, குண்டலகேசி, மணிமேகலை ரெண்டுமே என்னது? பௌத்த சமயம், அதாவது புத்த சமயத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள். அப்போ ஆப்ஷன் டி 3ம் சரி. மணிமேகலை காப்பியத்தை எழுதியவர் மதுரை கூலவணிகன் சீத்தலை சாத்தனார். இவர் இயற்றிய காப்பியத்திற்கு பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்ற பெயரும் உண்டு. பௌத்த சமய அறக்கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இது எல்லாமே தனித்தனி கேள்வியாகவும் கேட்கலாம். அடுத்து, குலசேகர ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், பெரியாழ்வார், திருமலிசை ஆழ்வார். திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர், திருமாலின் கௌத்துவ மணியின் அம்சமாக பிறந்தவர், திருமாலின் சக்கர அம்சமாக பிறந்தவர், திருமாலின் கருட அம்சமாக பிறந்தவர். 2, 1, 4, 3, 1, 2, 3, 4, 2, 4, 3, 1, 4, 3, 2, 1. சரியான ஆன்சர் என்ன? முதல்ல குலசேகர ஆழ்வார் யாரு? திருமாலுடைய கௌத்துவமணியின் அம்சமாக பிறந்தவர். திருமங்கை ஆழ்வார்
திருமாலின் வில்லின் அம்சமாக பிறந்தவர். மறக்குது அப்படின்னா மங்கை வில், லவ் பண்ணுறீங்க அப்படின்னா பெண்ணுக்கு அம்பு விடுங்க, சும்மா ஷார்ட்கட்காக சொல்கிறேன். பெரியாழ்வார் அப்படின்னு பார்க்கும்போது கருட அம்சம். சரிங்களா, பெரியாழ்வார் யார்? கருட அம்சம். திருமலிசை ஆழ்வார் அப்படின்னு பார்க்கும்போது யார்? நமக்கு திருமாலின் சக்கர அம்சம். சரிங்களா, இசை திருமலிசை, மலி அப்படின்னா சக்கரம் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா, பெரியாழ்வார் பெருசு, மேலே பார்க்கும்போது கருடன், பெரிய கருடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, மறக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2 1 4 3. அடுத்து, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென பெயரிட்டு சூரையம் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நிலை பொழிந்தார்களே. சரிங்களா, நிலை பொழித்து அழித்தார்களே அப்படின்றது தான். சரிங்களா, நினைப்பை நம்ம என்ன பண்ணுறோம், அதோட முடிச்சுக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இறந்துடுறாரு அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றது தான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென பெயரிட்டு, இது வழி மட்டுமே கூட கேட்பாங்க. இது யார் சொன்னது அப்படின்றது தான் கேள்வி. பட்டினத்தார், திருமூலர், மாணிக்க வாசகர், அப்பர். இது யார் சொன்னது? திருமூலர். திருமந்திரத்தில் வரக்கூடிய பாடல் வரி, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென பெயரிட்டு சூரையும் காட்டிடை போய் சுட்டிட்டு அப்படின்றது. சரிங்களா, கொண்டு போய் நம்ம சுட்டுட்டு அவ்வளோதான் வந்துடணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்துடணும். திருமூலர், திருமந்திரத்தில் வரக்கூடிய பாடல் வரி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம்பேசி. இந்த பாடல் வரி இருக்கு இல்லையா, ஐம்புலன் ஆளுகை பாடிய சித்தர் யார்? ஐம்பனுடைய ஆளுகை பற்றி பாடிய சித்தர் யார்? பட்டணத்தை ஆளுகின்ற பஞ்சவர்கள் ராசாக்கள் விட்டு பிரியாமல் வீரியங்கள் தாம் பேசி. இது யார் சொன்னது? அகத்தியரா, அழுகுனி சித்தரா, அகத்திய பேசித்தரா, குதம்பை சித்தரா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி. அழுகுனி சித்தர். சரிங்களா, ஆப்ஷன் பி அழுகுனி சித்தர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. உடைய கோவனம் உண்டு, உறங்க புறத்தி எண்ணெய் உண்டு, உணவிலங்கு அடைக்காய் இலையுண்டு, அருந்த தண்ணீர் உண்டு. இந்த பாடல் வரிகளை பாடிய சித்தர் யார் அப்படின்னு கேட்டாங்க. இதெல்லாம் யூனிட் 8ல் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமான கேள்வியும் கூட. சிவவாக்கியார், பாம்பாட்டி சித்தர், இடைக்காட்டு சித்தர், பட்டினத்தார். யார்? பட்டினத்தார். உடைய கோவனம் உண்டு, உறங்க புறத்தி எண்ணெய் உண்டு, உணவிலங்கு அடைக்காய் இலையுண்டு, அருந்த தண்ணீர் உண்டு. இது எல்லாமே பாடியது யார்? பட்டினத்தார். அடுத்து, இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏற்ற பாட்டு, கொண்டாட பாடல், கொண்டாட்ட பாடல், தொழில் பாடல், தெய்வ வழிபாட்டு பாடல். சரியான ஆன்சர் என்ன? இயற்கையை தமக்கு ஏற்ப பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பாடல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொழில் பாட்டு. சரியா, அடுத்து கேள்வி 12. பொருத்தமானவற்றை தேர்வு செய்க. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால், பிரம்மா, சிவன் பற்றி பாடியுள்ளார். சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். ஆப்ஷன் ஏ 1 சரி, 2 சரி, 3 சரி. ஆப்ஷன் பி 1 தவறு, 2 தவறு, 3 சரி. ஆப்ஷன் சி 1 சரி, 2 சரி, 3 தவறு. ஆப்ஷன் டி 1 தவறு, 2 தவறு, 3 தவறு. நமக்கு என்ன பாருங்க, பொருத்தமானவற்றை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. சம்பந்தர் தனது அதிக பதிகங்களிலும் அனைத்து பதிகங்களிலும் ராவணன் பற்றி பாடியுள்ளார். கரெக்டு. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் திருமால், பிரம்மா, சிவன் பற்றியும் பாடியுள்ளார். கரெக்டு. சம்பந்தர் தனது அனைத்து பதிகங்களிலும் தன்னை பற்றியும் தன் ஊரை பற்றியும் பாடியுள்ளார். ஆப்ஷன் ஏ அனைத்துமே சரி. 1 சரி, 2 சரி, 3 சரி. அடுத்து, முற்பிறவியில் வேடர் குல தலைவன் வீர முருகனும் வேடன் மகளாக சேரவள நாட்டின் தென்புறத்தே ஒரு மலையில் வந்து பிறந்து வளர்ந்தாய் நீ என பாரதியார் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தொகுப்பு எதுன்னு கேட்டுறாங்க. கண்ணன் பாட்டா, குயில் பாட்டா, பாப்பா பாட்டா, பாஞ்சாலி சபதமா? சாரி, இருமல் வருது, மன்னிச்சிருங்க. ஆப்ஷன் பி குயில் பாட்டு. சரிங்களா, ஆப்ஷன் பி குயில் பாட்டு. குயில் பாட்டு யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு எல்லாமே பாரதியாருடையது. சரிங்களா. அடுத்த கேள்வி, அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பதசாகியதங்கள், அதே போல் பரபிரம்ம விளக்கம், சித்திரமடல், பாலர் சுவடி. எது சரியான ஆன்சர் பாருங்க? பல சாகித்யங்கள். சரிங்களா, அழகிய சொக்கநாதர் எழுதிய நூல் பல சாகித்யங்கள். ஆப்ஷன் ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மருதப்ப தேவர், சென்னிக்குளம் அண்ணாமலையார், நவநீத கிருஷ்ணசாமி, சங்கரன் கோவில், திரிபத்தந்தாதி. ஆப்ஷன் பி சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டாங்க. இது சரியான ஆன்சர். சரிங்களா, சரியான ஆன்சர் என்ன? சென்னிக்குளம் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை சென்னிக்குளம் அண்ணாமலையார். அடுத்து கேள்வி எண் 16.
வம்பவ எந்திரு மேனியும் மாடிட ஆடுக செங்கீரை. ஆதி வைத்திய நாதபுரிக்கு ஆடுக செங்கீரை. பிள்ளைத்தமிழ் நூல் வகையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், பாவேந்தர் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், காந்திமதி அம்மை பிள்ளைத்தமிழ். ஸோ பார்த்தோன்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். சரிங்களா? ஸோ ஆடுக செங்கீரை இந்த பாடல் வரி நமக்கு எங்கே இருக்கும்? புக்லேயே கொடுத்துருக்கூடிய முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழில் இருக்கக்கூடிய பாடல் வரி. அடுத்து ராஜராஜ சோழன் உலா என்ன வகையான பாவகை? கலிவெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. கலிப்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஆப்ஷன் ஏ கலிவெண்பா. ராஜராஜ சோழன் உலா என்ன வகையான பாவகை? கலிவெண்பா. அடுத்து திராவிட வேதம் திருவாய்மொழியா, திருவாசிரியமா, திருவிருத்துமா, பெரிய திருவந்தாதியா? திராவிட வேதம் அப்படின்றது திருவாய்மொழியா, திருவாசிரியமா, திருவிருத்தமா, பெரிய திருவந்தாதியா? ஆப்ஷன் ஏ திருவாய்மொழி. திராவிட வேதம் இது திருவாய்மொழி. இந்த சொல்லின் பொருள் இரும்போந்து, சந்தன மரம், பருத்த பனைமரம், நாகமரம், அரசமரம். என்ன கேட்டிருக்காங்க? இரும்போந்து அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பருத்த பனைமரம். ஆப்ஷன் பி. இந்த சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பருத்த பனைமரம். அடுத்து சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்தாய். சண்பக பாண்டியன் என பெயர் பெற்ற மன்னன் யார்? சூடாமணி பாண்டியன், அதிவீர ராம பாண்டியன், வரகுண பாண்டியன், சேகர பாண்டியன். யாரு? ஆப்ஷன் ஏ சூடாமணி பாண்டியன். சண்பக மாலை சாற்றி சிவனை வழிபட சண்பக நந்தவனத்தை அமைத்தாய். சண்பக பாண்டியன் என பெயர் பெற்றவர் யாரு? ஆப்ஷன் ஏ சூடாமணி பாண்டியன். அடுத்து கேள்வி எண் 21. பண்பாட்டு வரலாற்று காப்பியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது? சிலப்பதிகாரமா, சீவக சிந்தாமணியா, மணிமேகலையா, வளையாபதியா? சரியான ஆன்சர் என்ன? பண்பாட்டு வரலாற்று காப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆப்ஷன் ஏ, பி, சி. எது சரியான ஆன்சர் பாருங்க. ஆப்ஷன் சி மணிமேகலை. சரிங்களா? பண்பாட்டு வரலாற்று காப்பியம் மணிமேகலை. அடுத்து ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது யாதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது யாதெனில் விரதம் காக்கவே. இது இடம்பெற்றக்கூடிய நூல் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாககுமார காவியம், குண்டலகேசி, யசோதரா காவியம், வளையாபதி. சரியான ஆன்சர் யசோதரா காவியம். ஆக்குவது யாதெனில் அறத்தை ஆக்குக, போக்குவது யாதெனில் வெகுளி போக்குக, நோக்குவது யாதெனில் ஞானம் நோக்குக, காக்குவது யாதெனில் விரதம் காக்கவே. ஆப்ஷன் சி யசோதரா காவியம். ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 23. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில். இந்த பாடல் வரி எந்த நூலுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான பாடல் வரி கேட்பாங்க. மணிமேகலை, சிலப்பதிகாரம், வளையாபதி, குண்டலகேசி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள். இது மட்டும் கொடுத்து கேட்கலாம். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டதில். ஆப்ஷன் ஏ மணிமேகலை. அடுத்து ஈடா ஆ போன்ற விழி சொற்கள் அதிகம் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏடா அப்படின்ற விழி சொற்கள் அதிகம் இடம்பெற்றக்கூடிய நூல் நற்றிணை, கலித்தொகை, பரிபாடல், புறநானூறு. சரியான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி கலித்தொகை. அடுத்து கேள்வி எண் 25. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருந்தற்கண் நிகழும் கூற்றை பாடு பொருளாக கண்ட 10 பாடல்களின் தொகுதி. முன்னிலை 10, தலைவி இறங்கு 10, செலவு 10, மறுதரவு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி மறுதரவு 10. உடன்போக்கு நிகழ்த்திய தலைவனும் தலைவியும் மீண்டு வருதற்கண் நிகழும் கூற்றை பாடு பொருளாக கொண்ட 10 பாடல்களுடைய தொகுதி எது? மறுதரவு 10. ஸோ 25 கொஷின் பார்த்துருக்கோம். 25 கொஷினில் எவ்வளோ கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். புதுசாக எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன புக்ஸ் தேவையோ தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. பொது தமிழ், ஜிஎஸ்ல எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு இப்போ அவைலபிள் இருக்கும். தமிழுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 92 எக்ஸாமுடைய கொஷின் பேப்பர் இருக்கும். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கும். ஆர்டர் பண்ணிக்கோங்க. நியூ வீடியோ கிளாஸஸ், நியூ டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம டார்கெட் 1ல் டெஸ்ட் நம்பர் 2 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப் இப்போ நம்ம பார்த்த கொஷினோட ஆன்சருக்கான பிடிஎஃப் டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய மார்க்கை வந்து அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அப்டேட் ஆகும். சரிங்களா? டெய்லியும் காலையில் 11 மணிக்கு அப்டேட் ஆகும். இன்றைக்கான வீடியோ நான் இப்போ சண்டே பட் அப்டேட் பண்ணிட்டேன். நாளைக்கு மண்டேலேருந்து காலையில் 11 மணிக்கு இந்த வீடியோ நம்ம சேனலில் அப்டேட் ஆகிடும். ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? நன்றியுடன் அதியமான் வாரியர். நன்றி, வணக்கம்.